ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி ஹஸ்பண்டோட பூர்வீகம் அவங்க தாத்தா ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய இயற்கை குணம் கொண்ட மரங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னாலே மருதாணி. ஸோ மருதாணி நிறைய இருக்குது. மருதாணி அப்போல்லாம் வந்து நிறைய அரிச்சு அடிக்கடி கையிலே வச்சுக்குவாங்க. இப்போ தான் நம்ம கோன் அது இதுன்னு யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி இந்த மருதாணியை வந்து பறித்து அரைச்சி கையில் வச்சு தான் ஆகணும். ஸோ இதில் நிறைய மருத்துவம் குணம் உண்டு, உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு டவுட்டு தான், லெமனா இல்லை சாத்துக்குடியான்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா வாவ் செமையாக இருக்குது. ஸோ கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கேன்னு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணுன்னா தேவைக்கேற்றது எல்லாத்தையும் நம்ம வீட்லேயே வந்து வளர்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றலை. ஸோ வெற்றலை பார்த்திங்கன்னா ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுலேயே உக்காந்து ஒரு 4 இலை சேர்த்து நம்ம வச்சோன்னா இதுலேயே சாப்பாடு சாப்பிடலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக. ஸோ பூஜைக்கெல்லாம் அண்ட் வாரத்தில் ஒரு 2 வாட்டி நம்ம இதை வந்து போட்டுக்கணுன்னா கால்சியம் சத்து, அயன் சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்னது கருவேப்பிலை நிறைய வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நிறைய செம்பருத்தியும் வச்சுருக்காங்க, கொய்யா மரம், ஸோ கசகசா மரம், முருங்கைக்கீரை இப்போ தான் இருந்தது, கட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா துளுத்து வருது பாருங்கள். ஸோ அதே மாதிரி முருங்கைக்கீரை அயன் சத்து அதிகமாக உள்ளது. ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போல்லாம் பறித்து நம்ம இம்மிடியட்டாக வந்து சமையல் செய்யலாம். எந்த காய் எதுவுமே இல்லைன்னா முருங்கைக்கீரை ஒன்று இருந்தாலே போதுங்க அந்த காலத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு முருங்கைக்கீரையும் வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. குண்டு மல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச குண்டு மல்லி இங்கேயுமே சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இயற்கையான இடத்துல வந்து நம்ம வாழும்போது நிறைய இந்த இயற்கை செடிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெரிய நெல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி பெரிய நெல்லி, அப்புறமா இந்த மெஹந்தி செடி, மருதாணி, சின்ன நெல்லி இதெல்லாமே வைக்க சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு சேர்ந்தாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி லக்ஷ்மியை வைக்கிறது எல்லாரையும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளசண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, ப்ளசண்ட்டாக எப்பவும் இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட லைஃபு வாழ்க்கை. அப்படின்னா நம்ம வாசலில் வந்து பெரிய நெல்லி, சின்ன நெல்லி அண்ட் மருதாணி வைக்கணும். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பபாய்.